வெல்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்ஜி குருலா. ஸோ இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெல்லியில் பார்த்தீங்கன்னா, டெல்லி 2 நாளாக கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் பரபரப்பாக இருக்குது அண்ட் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அண்ட் அதுக்கு போலீஸ் சப்போர்ட் பண்ணாங்களா அண்ட் அதில் எத்தனை பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அண்ட் இதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் காரணம், அங்கே என்ன நடந்திருக்கு அண்ட் இப்போ இதோட கரண்ட் அப்டேட் என்ன, இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு ரெகுலராக வந்து. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லை, அதாவது நேற்று 2 நாள் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லியை பற்றி பார்த்தாலே முதல் விஷயம் ரொம்ப வைரலாக இருக்குது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதாவது ஒரு ஜட்ஜு ஒருத்தவங்க வந்து சொல்லிடுறாங்க, நிறைய இளைஞர்கள் வந்து வேலைக்கு போகாமல் காக்ரோச் மாதிரி சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அதை கிண்டல் பண்ணுற விதமாக இப்போ எப்படி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கும், அதே மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது ஆரம்பிச்ச உடனே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 மில்லியன், அதாவது 2 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கணக்கு வைஸ் பார்த்தா அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அண்ட் அதோட லீடரும் இன்னைக்கு டெல்லியில இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து கலந்துருக்காங்க. ஸோ என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உண்மையிலேயே ஃபுல்லாக சொல்றேன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்பவே லைஃப்ல வந்து பெரிய முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீட், ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு எக்ஸாம் எழுதுற பசங்களுக்கு எல்லாருமே திடீர்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த எக்ஸாம் வந்து செல்லாது அண்ட் அதை வந்து நாங்கள் வந்து ரீகண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. எப்போ எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டியே, அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டியே எல்லாருக்கும் மொபைலுக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து சஜஸ்டட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரோட மொபைலுக்கும் நிறைய பேருக்கு போயிருக்கு. அண்ட் அவங்க போய் பார்த்தா அதே மாதிரி எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துருச்சு அண்ட் அதனால நிறைய பேர் பாஸ் ஆகிறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தப்பு நடந்துன்னு சொல்லிட்டு திடீர்னு நிறைய பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே தான் தெரிஞ்சது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் இங்கே டெல்லியில் நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது உள்ளே இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் கூட தான் தப்பு நடந்துச்சு. அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஆளே சொல்கிறாங்க, இது வந்து நாங்கள் வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமை வந்து நாங்கள் மறுபடியும் கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் மறுபடியும் வந்து எழுதுங்க அப்படின்றாங்க. ஸோ அது வந்து 10th பப்ளிக் எழுதுறது வந்து ஈஸியாக எழுதிடலாம், ஈஸியும் கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தால் தான் 11th 12th சீட்டு கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து லைஃப்பில் வந்து கேம்ஸு, ஃபங்க்ஷன் அண்ட் பர்த்டே இது எல்லாத்துமே சுத்தமாக எல்லா என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் ஒருத்தரால ஜேஇ, நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ல எழுத முடியும். ஸோ அப்படி இருக்கிற அந்த நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் கண்டென்ட் பண்ணுறோம், நீங்கள் மறுபடியும் வந்து எழுதுங்க அப்படிம்பாங்க. இதில் எக்ஸாம்லாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கஷ்டமான விஷயம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ட்ரன்ஸில் செக்அப்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டெல்லாம் உலுக்கி பார்ப்பாங்க, கலட்டி பார்ப்பாங்க, அடிச்சு போனால் கிச்சு கண்டு முடியும். இந்த அயன் படத்துல சூரிய ஷூ விற்பாங்க தெரியுமா, அதே மாதிரி பிச்சு காட்டுவாங்க. அண்ட் லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க இன்னர்லாம் கலட்டி செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் எக்ஸாம் மார்க்லேயே அனுப்புவாங்க. இவ்வளோ ரூல்ஸ் பண்ணிட்டு உள்ள அனுப்புறவங்களுக்கு அந்த அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற தப்பை கண்டுபிடிக்க முடியாம நாங்க மறுபடியும் வைக்கிறோம், நீங்க வந்து எழுதுங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால இதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, தப்பு யார் மேலே நடந்ததுன்னு பார்க்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்டோட மினிஸ்ட்ரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவருக்கு இது தெரிஞ்சிருக்கு அண்ட் அவர் அதுக்குள்ள சம்மந்தப்பட்ட யாரையுமே எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அது கோர்ட்ல கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை பண்ணி இதை நிறைய டீச்சர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ற விதமா தான் பார்த்தீங்கன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரோட அந்த ஆர்கனைசேஷன் வந்து அந்த ஆர்கனைசர் அந்த ஐடியா கிரியேட் பண்ணவங்க வந்து அமெரிக்கால இருக்காங்க, அவங்க வந்து இந்தியாவில் இல்லை. அவங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுல உள்ள சோசியல் மீடியா டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அண்ட் அது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் என்ன அண்ட் அது என்ன நிலவரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெரியும். அப்படி இருக்கிறதுனால அவர் வந்து யூஎஸ்ல இருந்து இந்த ப்ரொட்டஸ்ட்காண்டி நான் சொல்லிட்டாரு, நான் ப்ரொட்டஸ்ட்காண்டி வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. டெல்லியில ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கணும் அப்படின்னா எந்த ஏரியால நடக்கணும்னாலும் போலீஸ்க்கு 1 வீக் முன்னாடி கொடுத்தா போய் அப்ளை பண்ணா மட்டும் தான் பெர்மிஷன் கொடுப்பாங்க. பட் ஆனா இங்க வந்து இப்பதான் காலைல தான் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க யூஎஸ் வந்து. வந்தோடனே இவங்க வந்து போய் கொடுக்குறாங்க. வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாவே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த மத்தியில் வந்து இவங்க இருக்காங்க. அண்ட் இதுல ஒரு ஆள் இருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே 3 இடியட்ஸ் நண்பன் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அண்ட் அதுல வரக்கூடிய கேரக்டர் வந்து முக்கியமா இருக்கிறது வந்து கிறிஸ்டின் பசபுகல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அவர் உண்மையிலேயே ரியலா இருக்கிறவர் தான். அந்த கேரக்டரும் உண்மையான கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர்ல உள்ள அந்த மேனும் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனும் உள்ள வந்து இருக்காங்க. அண்ட் இது வந்து இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நான் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சுட்டாங்க. ஸோ இதுல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து டீசெண்டாக நடந்துருக்கு. போலீஸ் அலர்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அலர்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே எந்த ஒரு கலவரம் நடக்கல, சுமூகமாக முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிச்சது 12 மணி போல உள்ள ஒரு 6 பேர் வந்துட்டு இவன் வந்து இந்தியனே இல்லை, இவன் வந்து வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தை வந்து உண்டு பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பொறி போட்டுருக்காங்க.
அண்ட் அதுல வந்து போலீஸ் வந்து பிடிச்சி அடிச்சு அந்த 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அது வேற விஷயம். So இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மினிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர் அவங்க வந்து 5 மணிக்குள்ள அவங்களோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களால பண்ணக்கூடிய சப்போர்ட்டோ அண்ட் அவங்க டீம் பண்ணக்கூடிய ஒரு உண்மையான வேலையை அவங்க பண்ணல. இவங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கள ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு. அண்ட் 5 மணிக்கு அவங்க 5 மணி தாண்டிடுச்சு. அவங்க வந்து எல்லாரும் 5 மணிக்கு சொன்ன மாதிரி கலந்துட்டாங்க. அவங்க ராஜினாமா பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து யுஎஸ்ல இருக்கிறேன். எனக்கு வந்து என்னோட அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. நான் இங்க இது பண்றதுனால அவங்களுக்கு அங்க வந்து மிரட்டல்கள் போய்க்கிட்டே இருக்கு. அவங்க வந்து ஒரு பயத்தோட எனக்கு கால் பண்ணி, "நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நீ எங்க இருக்கிற? நீ உனக்கு ஒண்ணும் ஆகலையா?" அப்படின்னு பதறாங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, நாங்க வந்து உங்க பையனை கொண்டு போய் ஏதோ ஒரு வேர்ட் சொல்லியே சொன்னேன் இல்லையா? அது என்ன சொல்லுவாங்க? பயமுறுத்துறதுக்கு ஏதோ ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் நடந்து ஒருத்தர் வந்து நமக்காண்டி போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவ்வளவு மாணவர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பப்ளிக் எக்ஸாம் 10th நம்ம ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அந்த ஹாஃப்லி இயர் எக்ஸாம் சொல்லி சொல்லுவாங்க 10th மிடில் வருவேன் அது எழுதி பாஸ் பண்ணாலே நமக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுனா வச்சுக்கோங்களேன் ரொம்ப நிம்மதியா இருப்போம். ஏன்னா அந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுக்குள்ள பலன் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அண்ட் அது நமக்கு ரீ எக்ஸாம் ஆனாலே நமக்கு வந்து மனசு தாங்க என்னடா அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இவங்க வந்து நீட் எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைப்பான்னு சொன்னோடனே அதை வந்து யாராலும் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அப்படிதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதோட கரண்ட் அப்டேட் இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த இதுக்கு வந்து சீக்கிரமா ஒரு நல்ல பதில் தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா, இந்த கொசப்பின் பசுப்புகள் வந்து நான் வந்து இதுல உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி டே டு டே நம்ம வந்து ரெகுலரா நடக்குது எல்லாத்தையும் வீடியோ போட்டுருக்கோம். மறக்காம இன்னும் நம்ம ஃபேமிலிக்குள்ள ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 5 மணிக்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா இது வந்து அடுத்த ஸ்டெப் இருக்கு போய் இன்வெஸ்டிகேஷன்ல போய் நின்றுருக்கு. நீங்க ஏன் ஸ்டாஃப் இப்படி பண்ணீங்க? உங்க ஸ்டாஃப் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோல போய் ஸோ பாய் மக்களே.